everyone, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. So climate வந்து மாறிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா வெயில் காயுது, திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. அப்படி இல்லைன்னா ஒன்று மழையா பெஞ்சிடும், இல்லைன்னா ஸ்டாப் ஆயிடும். சும்மா பிசு 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 பிசுன்னு போட்டுட்டு அங்கங்க நசன்னு இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த கிளைமேட்டே பிடிக்காது. இந்த லைக் மழை ஓகே, இந்த நசன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளைமேட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பெட்ஷீட் போட்டுட்டு தூங்கினா கூட அப்படியே குளிருது பயங்கரமா. முகம் வாஷ் பண்ண முடியல, நார்மல் வாட்டர்ல அப்படியே ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. இவ்வளவுதான் அதிகமாக கோல்டு ஃபீவர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். ஸோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம ஹேர் பேக் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா இந்த கிளைமேட்ல யாருங்க தலை குளிப்பா, அதெல்லாம் வச்சு ஐயோ. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஃபேஸை க்ளோ பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இப்போ நான் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. வீட்டில் இருக்க பொருள் தான், ஆனால் இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணி எந்த ஃபேஸ் பேக் எதுவுமே பண்ணது கிடையாது. ரீசெண்டாக வந்து ஒரு டாக்டர், அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சாரி. ஸோ இந்த டாக்டரோட இன்டர்வியூ பார்த்தேன். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வாவ், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒய் நாட் நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில வெப் சர்ச் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்காக இந்த ஃபேஸ் பேக் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருளும் எல்லாமே வீட்லேயே இருக்கக்கூடிய பொருள் தான். வளன்னு பேசாமல் அது என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. உளுந்து, பால், தக்காளி, ஹனி. ஸோ இந்த 4 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4மே நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஆக்சுவலி அந்த டாக்டர் சொன்னாங்க, அது நான் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த இட்லிக்கெல்லாம் உளுந்து போட்டு அரைப்போம்ல, இட்லி தோசைக்கெல்லாம் வீட்டில் மாவாட்டி இருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி உளுந்து தான் ஃபர்ஸ்ட்டு அரைச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கையை வச்சு இப்படி தள்ளி விட்டு மாவை அரைச்சிட்டு நீங்கள் கையோட அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக போய் ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். அந்த கை ஃபுல்லாக லைட்டாக வெள்ளையாக இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எனக்கே வந்து இந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உளுந்துல வந்து நிறைய ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. நான் இவ்வளோ நாள் இதை கண்டுக்கவே கிடையாது. இது பார்த்தோன்னே தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த உளுந்தை வந்து நம்ம ஃபேஸ்க்கு போட்டால் நம்ம ஃபேஸ் இன்னும் க்ளோயியா இருக்கும். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபேஸ் பேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எல்லா வீடியோஸை விட இன்னைக்கு கொஞ்சம் நான் ஜிகின்னு மினுக்குன்னு இருக்கேன்ல, காரணம் வந்து ஐ திங்க் இந்த இயரிங்ஸ் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இந்த இயரிங் தான் நல்லா தூக்கி காட்டுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ட்ரெஸ்ஸும் புதுசு. ஸோ இந்த இயரிங் வந்து எனக்கு கிஃப்டாக வந்துச்சு, என்னோட சிஸ்டர் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் மேபி இன்னைக்கு கொஞ்சம் மினுக்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். எஸ், இந்த உளுந்தை வந்து நம்ம பாலோடு சேர்த்து ஊற வைக்க போகிறோம். ஒரு 1 ஹவருக்கு அது ஊறிச்சுன்னா நல்லா பொசுன்னு ஊறிடும். இந்த இட்லிக்கெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு. ஏன்னா உளுந்தில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது உள்ள கை விட்டு விளையாட அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். சரி, விளையாடினது போதும். இப்போ வந்து உளுந்தில் வந்து நிறைய பிரைட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்க டல்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டீப்பாக ஹைட்ரேட் பண்ணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் பாட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஓகே காய்ஸ், ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உளுந்தை வந்து நல்லா பாலோடு நான் ஊற வச்சிட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உளுந்து வந்து கையில் எடுத்தேன்னா அப்படியே உடையணும், அந்த அளவுக்கு. நீங்கள் இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம், வெறும் பால் மட்டும் சேர்த்து ஊற வைங்க. ஒருவேளை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கோங்க, ஆனால் தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், இது கூட வந்து நம்ம தக்காளியே சேர்த்து அரைக்க போகிறோம். நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அதனால இவ்வளோ பெரிய தக்காளி தேவையில்லை. இதில் வந்து ஒரு 1/2 தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பெனிஃபிட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ், அரைச்சி முடிச்சாச்சு. கலரை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, அப்படியே ஈர்க்குதுல்ல, நல்லா பேபி பிங்க்கில் இருக்குது. இது போட்டு தான் நம்மளும் பிங்காக மாற போகிறோம். செம்ம கலராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் பேலன்ஸ் ஹனி மட்டும்தான், மற்ற 3 பொருளும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் ஹனி மட்டும் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியது தான். வாங்க ஃபேஸில் போடலாம்.
கைஸ் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒருவேளை உங்களால் வந்து ஊற வச்ச அன்னைக்கே உங்களால் ஃபேஸ் பேக் பண்ண முடியல அப்படின்னா அது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் அது கெட்டு போயிடும். இது கூட வந்து நான் இன்னும் ஹனியை மிக்ஸ் பண்ணல, ஸோ ஹனி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஹனி 1 ஸ்பூன் ஹனி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருந்தா இருந்தாலும் எனக்கு மேக்கப் இல்லை ஏதாச்சும் வெளில போயிட்டு வந்து ரொம்ப டஸ்டிங்காக இருக்குது அப்படி எது இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ப்ளெயின் வாட்டரில் முகம் கழுவிட்டு ஃபேஸ் பேக் போட போகிறேன். ஸோ மக்களே ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ப்ளெயின் வாட்டர் போட்டு இப்போ வந்து ஃபேஸ் பேக் போடலாம். செம்ம சில்லுன்னு இருக்கு. ஸோ நான் எப்போ தான் ப்ராப்பராக ப்ரஷ் வாங்கி ஃபேஸ் பேக் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒரு நேற்று கூட கடைக்கு போனான்னா எனக்கு ஏன் இது மறந்துடுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் எப்படி மறக்காமல் இருக்கிறதுன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். ஸோ கைஸ் நான் வந்து இந்த பவுல் ஃபுல்லாக ரெடி பண்ணேன். ஆனால் எனக்கு இதில் தேவைப்பட்டது இதில் ஒரு 2 ஸ்பூன் தான் என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும் தேவைப்பட்டுச்சு. மேபி இப்போ நான் இது வேணும்னா எனக்கு கை ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்போ கூட இது ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேளை உங்களோட உளுந்து வந்து நீங்கள் ஊற வைக்கிறீங்க, உங்களால் அன்னைக்கு முடியல பால் சேர்த்து ஊற வச்சுருக்கீங்க, ஆனால் அன்னைக்கு என்னால் அரைக்க முடியல அப்படின்னா அது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அரைச்சிக்கோங்க. பட் ஆனால் இந்த டொமேட்டோ ஹனி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உளுந்தில் வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் அது ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பேரியரை வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும், அப்புறம் டேமேஜ் ஆகிடும். ஸோ வேண்டாம். ஓகே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 minutes போதும். உளுந்துக்கு ரொம்பலாம் விட வேணாம், ரொம்ப காயிற அளவுக்குலாம் வேணாம். 10 to 15 minutes விட்டாலே போதும். அப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 10 to 15 minutes ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. Wow. So guys, here is the result. So result பாருங்க. I am super shocking. Face வந்து நல்லா பிரைட் ஆக்குது. நல்லா இருக்கு. நல்லா ஒரு brightness actually. Look at the result. Wow. நல்லா இருக்குல்ல? வித்தியாசம் ரொம்ப நல்லாவே தெரியுது. செம்மையா இருக்கு. வாவ், இந்த உளுந்துக்குள்ள இவ்வளோ இருக்கா? ஸோ கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ரிசல்ட் நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ அதை விட பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. முன்னையாச்சும் நல்லா சன்லைட்டில் நின்றுட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக மழை பெஞ்சு ஒரே இருட்டிட்டு இருக்கீங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ இருட்டாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த இருட்டுலேயே என்னோடய ஃபேஸ் எவ்வளோ க்ளோயியாக தெரியுது. நான் நினச்சேன் ரொம்ப டல்லாக தெரியும்னு. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1000, 2000, 500 இந்த மாதிரி நிறைய காசு கொடுத்து வெளியிலேருந்து வாங்கி க்ரீம் போட்டாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு 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 பிரைட்னஸோ ஒரு க்ளோயோ ஒரு கேரண்டி நமக்கு இருக்காது. நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ஆனாலும் நாம தான் பொறுப்பு. இதுவே நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம ஏதாச்சும் ஸ்கின்க்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த குற்ற உணர்ச்சியே வந்து நம்மளை கொண்டுட்டே இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ அப்படி அது நல்ல ப்ராடக்டாக இருந்தால் அது ரிசல்ட் சூப்பராக இருந்தால் கூட அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. பட் ஹோம் ரெமடிஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் வீட்டில் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டான ரிசல்ட் இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து மறக்காமல் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஈஸியான பொருட்களை வச்சு இந்த மாதிரி சூப்பர் ரிசல்ட் கொடுக்குற ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான். இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பேக்ஸ், ஹேர் பேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை பின்னாடி நம்ம அந்த பொண்ணோட வீடியோ ஒரு நாள் பார்த்தோமே, அது இப்போ பார்க்கணும்னு நினச்சா அப்போ எனக்கு போய் தேட முடியாது இல்லையா? ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். உங்களுக்கு வேறு வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாய்.